ஒரு அழகான பசுமை நிறைந்த கிராமத்தில் 2 ஜோடி இரட்டை சகோதரிகள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் என்றும் இணை பிரியாத தோழிகளாக இருந்தார்கள். அவர்களுக்குள் எப்பொழுதும் சண்டையே வந்ததில்லை. அவர்களின் நட்பு மிகவும் அழகானது. முதல் ஜோடி ரித்திகா மற்றும் ரித்தினா. இரண்டாவது ஜோடி கவினயா மற்றும் கவிப்ரியா. ரித்தினா தைரியமானவள், ரித்திகா புத்திசாலி, கவினயா நகைச்சுவை ராணி, கவிப்ரியா அமைதியாக இருந்தாலும் வேகமாக முடிவெடுப்பவள். அவர்கள் நால்வரும் பிரியாத நண்பர்கள். ஒரு நாள் ரித்திகாவின் அப்பா புதிய மினி ஸ்கூட்டி வாங்கி வந்தார். வாவ், இந்த ஸ்கூட்டி பார்க்க அட்டகாசமா இருக்கு. அந்த ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு 4 பேரும் ஊரை சுற்றி பார்க்க கிளம்பினார்கள். மிகவும் சந்தோஷமாக பாடல்களை பாடிக்கொண்டு இயற்கை அழகை ரசித்துக் கொண்டு பயணத்தை தொடங்கினார்கள். ராஜாயின் மனதே மாட்டினார், கப்பம் கேட்டு மிரட்டி நீ வெப்பம் கொண்டார், ரத்தம் முத்தம் குதிக்க என் பக்கம் வந்தார், வெண்ணிலவாக இதமாக குளிரோட்டவா. ஓ நோ, எங்க பாட்டி கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. பால்கோவா வாங்கிட்டு 10 நிமிஷத்துல வந்து சேருங்கன்னு போட்டிருக்காங்க. அவளை காணோம், எங்க விழுந்தான்னு தெரியல. நம்ம அவளை துளைச்சிட்டோம். நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம சீக்கிரம் அவளை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு ஆணிபொரி வாங்கிட்டா. இந்த நேரத்துல எப்படி சாப்பிட தோணுது? சரி, எனக்கும் சேர்த்து வாங்க. ஏய் மானே, பொண்ணுங்க வண்டி ஓட்டிட்டு வராங்க. சீக்கிரம் ஓடி போய் ஒளிஞ்சுக்கடா. எப்ப மேல விடுவாங்கன்னு தெரியாது. அப்பாடா, தப்பிச்சு. 3 மணி நேரம் தேடலுக்கு பிறகு அவளை கண்டுபிடித்தார்கள். அதோ அவ அங்க இருக்கா. தோழி கிடைத்த சந்தோஷத்தில் அனைவரும் கொண்டாடினார்கள். நண்பர்களுடன் இருக்கும் பொழுது வாழ்க்கை எவ்வளவு அழகாக இருக்கும் என்று புரிந்து கொண்டார்கள். Clap out. Laska laska emo emo ayast ast liebe. Hava bolingo cinta cinta ishq ishq my love. Love ishq prema pyaro pyaro और कादल उंदन ले.